திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து கொலை கொலையா தொங்குதே. 2 திருடிக்கலாவா? இப்பதானே திருடக்கூடாதுன்னு பாட்டு பாடுனேன். அதுக்குள்ள அடுத்த மாங்க ஆசைப்படுறிய? எச்சில் ஊறுது. ஊரும் அது மேல கை வச்சீங்க உதப்பட்டு சாவிங்க. அட சும்மாருங்கண்ணே, திருட்டுமாங்க ருசி தெரியாம பேசிக்கிட்டு. நீ வாடா. இவனுங்களை திருத்தவே முடியாது. என்ன தைரியம் இருந்தா ஏன் தோட்டத்திலேயே கை வைப்ப? கை வைக்கலீங்க, வாய் வச்ச. நீ அப்படிப்பட்ட ஆள் தான்டா. இதனடிலாம் இதே மரத்துல கட்டி வச்சு உதைக்கணும். பாட கண்ணா, எனக்காகத்தான் இவங்களெல்லாம் மாங்க பறிக்க சொன்னேன். உனக்கா? என்கிட்ட சொல்லியிருந்தா மரத்தையே கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்க மாட்டேன். டேய் வாடா. டேய் டேய், மாங்காலாம் பறிச்சு மடியில போடுற. வேண்டாம் மைனர், இந்த மாங்கா புளிக்கும். வாங்கடி. அடியே, என் மாங்காவை திருடி தின்னா இனிக்கும், நானா கொடுத்தா புளிக்குமா? டேய், என் பேச்ச கேட்டிருந்தா மைனர் கிட்ட அப்படி அவமானப்பட்டிருப்பீங்களா? நல்லதே செய்ய கத்துக்குங்கடா, அப்பதான் என் கூட இருக்கலாம். இல்லன்னா கழட்டி விட்டுருவேன். அதெல்லாம் விடுங்க அண்ணே, இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு தான். ஆமா, முத்தம்மா ஏன் எங்களை போய் சொல்லி காப்பாத்திச்சு? அட நீ ஒண்ணு, அன்னைக்கு சாணி அபிஷேகம் பண்ணல, அந்த பயம்தான். பாத்தியாக்கா எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. பேசட்டுண்டி, போனா போதுன்னு மைனர் கிட்ட அவமானப்பட வேண்டான்னு காப்பாத்தி விட்டா கிண்டலா பண்றானுங்க. நாளைக்கு பாரு. முத்துமா, உடம்புல பட்டு அரிக்கிற இந்த இலைய என்னடி பண்ண போற? முதல்ல எல்லாரும் இந்த நல்ல சந்தனத்தை எடுத்து பூசிக்கங்கடி. மீதி சந்தனத்துல இந்த செந்தட்டிய கலந்து ராமு அது கூட வருதே வானர கூட்டம், அதுங்க கிட்ட கொடுத்து பூசிக்க வைப்போம். வணக்கம் நண்பர்களே, இன்று காலை தத்துவ நிகழ்ச்சி வழங்குபவர் சகல் மாஸ்கி பிகில் ஜான், சர்குவலைப்பட்டி. வேஷ்டில அழுக்கு ஓட்டலாம், ஆனா அழுக்குல வேஷ்டி ஓட்டக்கூடாது. நிலா வானத்தில் தான் காயும், வத்தல் பூமியில் தான் காயும். வத்தல் வானத்தில் காயாது, நிலா பூமியில் காயவே காயாது. அடடடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். ஏண்டா, இதான் உங்களுக்கு யாரா சொன்னது? திப்பு சுல்தான். அவர்கிட்ட சொல்லவே இல்லையே. நாளைக்கு வந்து சொல்லுவாரு. வஜ்ரதந்தி வஜ்ரதந்தி வீகோ வஜ்ரதந்தி. அங்க பாருங்க, முத்தமா கோச்சு வருது. குரங்கு கூட்டம் எல்லாம் மொத்தமா இருக்குடி. நம்ம திட்டத்துக்கு சரியான நேரம். தலைவா, நம்ம பார்ட்டி வந்தாச்சு. முத்தமா வந்துருச்சே, பிச்சைக்கார கூட்டம் பாட்டு பாடுதுடி. அவமான சொல். காசு போடுவோம் வாங்க. அரசே, உடனே அவள் மானத்தை வாங்க சொல். சும்மா இருக்கியா? கூறப்படுங்கள் படையுடன். முத்தம்மா, உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? பத்தியா, என்ன அசால்ட்டா பாக்குறா? 8 வீடு கட்டி அடிப்பேன். இருக்கிறதே வாடகை வீடு, அப்புறம் என்னடா 8 வீடுன்னு ரீல் சுத்துற? நீ சொல்ற சும்மா வர்றேன். அண்ணே அண்ணே, என்னமோ நல்ல வாசனை இவங்க மேல அடிக்குது. முத்தம்மா, அது என்ன சந்தனமா? ஆம், ஸ்பெஷல் பழனி சந்தனம். யாருக்குமே கிடைக்காதது எனக்கு மட்டும்தான் கிடைச்சது. இத பூசிக்கிட்டு கோவிலுக்கு வெளியில வந்ததுமே வழியில 100 ரூபாய் கீழே கிடைச்சது. அண்ணே அண்ணே, அந்த சந்தனத்தை வாங்கி நாமளும் பூசி 5 பேர் இருக்கோம், 500 ரூபாய் எடுத்துக்கோம்னே. நீ சும்மாறா. உனக்கு வேணாட்டி விட்டுரு, நாங்க 4 பேரும் பூசி 400 ரூபாய் எடுத்துக்கிறோம்னே. முத்தமா முத்தமா கமான் முத்தமா 100 ரூபீஸ். எலி தானா வலையில விழுந்துருச்சுடி. என்னது? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் குடுக்கறதா நிறைய குடுக்கறதான்னு கேட்டேன். எடுடா. இப்ப இருக்கு 1000 ரூபாய் கிடைக்க முடியலடா. அடி வாங்க போறீங்க. சந்தனம் சந்தனம் வாசம் வரும், அதை பூசிக்கொண்டால் ரூபாய் 100 வரும். சந்தனம் சந்தனம் வாசம் வரும், அதை பூசிக்கொண்டோம் ரூபாய் 100 வரும். எங்கே அரசரை காணவில்லை? அதோ அரசே. என்னடா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? நீ பூசிக்கலையா? சந்தனம் மணக்குதடா. பூசுறது தடவுறதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி அவதிப்பட போறாங்கன்னு பாரு. கைய புடுறா. கிடைக்குது, செலவு பண்றோம். ஆஹா, சந்தனம் எப்படி மணக்குதடா. எனக்கு மட்டும் அந்த 100 ரூபாய் கிடைச்சா அந்த 100 ரூபாய வாங்கி முதல்ல டீ கடைக்காரன் கடன் அடைஞ்சிடணும். வாழ்க்கையிலேயே முதலா 100 ரூபாய் கிடைக்க போதுரா. என்ன அரிக்குது? அரிக்குது. எக்கச்சக்கமா அரிக்குது, தெரிஞ்சு விடுறானே. எனக்கே சொல்ல முடியல, அப்புறம் எப்பறம் உனக்கு சொல்லிய? யோ, உனக்கு அறிவு இருக்காயா? எவளாவது எதையாவது கொடுத்தா அது சந்திரமா சாணியான்னு கூட பார்க்காம பூசிக்கிறியா?
நான் மட்டுமா பூசிக்கிட்டேன்? அங்க எல்லா பயல்களும் பூசிக்கிட்டு பிராண்டிக்கிட்டு இருக்கானுங்க. பிராண்டுவ சேலைய கட்டிட்டு கழுத வந்து நின்னா கூட பல்ல எரிச்சுக்கிட்டு பக்கத்துல போய் நின்னுவீங்களே. உன் பக்கத்துல இருக்கிறப்ப அதை பத்தி நினைப்பேன். அப்ப என்ன கழுதாங்கற? கண்மணி கமான் சார். சரி சரியறா. க்ளோஸ் அப்ல சொரிய. சரியறா. இப்படி சொரியவன் தெரிஞ்சிருந்தா உடம்பு ஃபுல்லா பூசி இருப்பேனே. ஆசைதான். வந்துட்டானே, வந்துட்டாரே. யாரு? என் மாமையா. ஐயோ அந்த பள்ளி வாலமித்தியா வயசான காலத்துல இருந்து எடஞ்சல் போடுவானே. என்ன பண்ற? என்ன கேளு, எங்கயாவது ஒளிஞ்சுக்கையா? யோ, ஒரு ஐடியா. பக்கத்து ரூம்ல குதிரை இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சுக்கையா? என்னது? நெல்லு குதிரையா? குதிரை? சீக்கிரம் போ. என்ன மாமா? தாய் மாமா. இந்த ஆள இருக்க கூட்டியாந்தீங்க? ஒன்ன பாக்க வந்தேன். இல்ல உங்க வீட்டுல இருக்கிற குதிரை பாக்க வந்தேன். என்னென்ன இது? நீங்க தான் உங்க வீட்டுல இருக்கிற குதிரை விக்க போறேன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க. ஏன் மாமா இந்த ஆள இருக்க குதிரை பாக்கணும்? உபயோகப்படுத்த போற நான் பாக்க கூடாதா? என்ன மாமா சொல்றாப்ல? சரசு, குதிரை 150 ரூபாய்க்கு வித்து. அடியாத்தி 150 ரூபாய்க்கா? ஆமா, அந்த ஓட்ட குதிரை வேற எவன் வாங்குவான்? அதத்தான் நான் ஏற்கனவே வித்துட்டேனே. ஹவுஸ்ஃபுல்லா? சும்மா இருயா, இது என்ன சினிமா தியேட்டரா? ஆமா, யாருக்கு வித்த? அந்த முண்டக்கண்ணனுக்கு தான். யாரு? இந்த கிழிஞ்ச வாங்கிருக்கா? இப்ப எங்க இருக்காவன்? குதிரைக்குள்ள தூர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தூர் எடுத்துக்கிட்டு இருக்கானா? இது என்ன கிணறா? கீழ இருந்து மேல வரைக்கும் சரியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. அண்ணே, முதல்ல பேரம் பேசுறதே நான் தான். நீங்க தான் எனக்கு இந்த குதிரை கொடுக்கணும். நீ 150 ரூபாய்க்கு தானே பேசுனேன், நான் 200 ரூபாய்க்கு பேசுனேனே. ஏங்க கொஞ்சம் வாங்க. இப்பவே கொஞ்சம் வாவா. வந்துட்டேன். ஏண்டா உன்கிட்ட தான் நெல்லே கிடையாது, உனக்கு எதுக்குடா குதிரை? அத பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்னய்யா? அதானே. எப்பா 200 ரூபாய் கொடு. எதுக்கு? குதிரை உனக்கு விலைக்கு வித்தாச்சு. இத நான் கையால தொட மாட்டேன், நீயே வாங்கிக்க. ஒரு பக்கெட் தண்ணியில கழுவுனதுக்கு அப்புறம் நான் உபயோகப்படுத்தணும். குதிரையை தூக்கி அவன் தலையில வை. ஏண்டா இந்த மண்ணை கல்கத்தாவுக்கு அனுப்புனா? ஏண்டா ரசகுல்லா பண்ணத்தான். டேய் சும்மா வாங்கடா வானரங்களா. இன்னைக்கு சரசை எப்படியாவது லாவிட வேண்டியதுதான். வந்து ஒரு வாரம் ஆச்சு. நீ மட்டும் இப்ப வரலான்னு வச்சுக்க, கோணியிலே சாணி போட்டுப்பேன். வேலையை பார்த்துட்டு எனக்கு நெல்லு குத்த நேரம் ஆச்சு. வர வழியில உங்க மாமா ஹோட்டல் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருந்தா அதை பாத்துக்கிட்டு பான வாய பழந்துகிட்டு இருக்கான். வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். என்ன சார் நானே பேசிட்டு இருக்கேன், நீ பேச மாட்டாயா? பேசு பேசு. இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம். உன் வாயை மூடு, எல்லாம் நான் என் வாயிலே பாத்துக்கிறேன். இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்த என்னை ஏமாற்று என்னாதே. என்ன அது உண்யா உண்யா நாய் மாதிரி? உண்யான்னா சில்பான்ஸ். சில்பான்ஸா? சில்பான்ஸ்னா தமிழ்ல கிஜ்ஜி. கிஜ்ஜா? சரசு சரசே சரசே. என்ன அது ஒலிம்பி பேர மாதிரி ஓடியாந்திருக்க? பந்தத்தோட பஸ்ல வந்தா எவன் பஸ்ல ஏத்துறான், அதனாலதான் ஓடியாந்தேன். கிட்டவா சரசு, ராத்திரி பூரா உன் கூட உட்கார்ந்து பேச வேண்டி இருக்குமேன்னு தீவிரமா தீவட்டியோட வந்துட்டேன். என்னுடைய ஐடியா எப்படி? ரொம்ப புத்திசாலிதான். சொல்றிய தவிர சட்டை புட்டு கண்டிங்க. என்ன சத்தம் எங்க இருந்து வருது? ஒண்ணு இல்ல, 3 நாளா ஜலதோஷம், அதான் ஆம்பளை குரல் மாதிரி மாறிடுச்சு. ஐயோ எல்லாமே மாறதுக்குள்ள சட்டு புட்டு கல்யாணம் பண்ணிக்கையே. கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒண்ணு? ஐயோ மாமா வந்துட்டாரு, மாமா வந்துட்டாரு. இப்ப என்னையும் சேருது. ஐயோ இந்த மூட்டை தான் ஒசரமா இருக்கு, இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா? வேண்டாம், இதுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. என்ன? நெல்லையா? நெல்லு என்ன சேருது இப்போ? என்ன பண்றது? யோ ஒரு ஐடியா. நீ இந்த நெல்லு மூட்டைய விக்க வந்ததாவும் நான் வாங்கறதாவும் போய் சொல்லி சமாளிச்சுக்கலாம். எப்படி? என்னது நெல்லு மூட்டை நிக்குது? இல்ல மாமா, வெயிலுக்கு வெளியில காய போட்டனா சூட்டுக்கு நிமிந்துச்சு. நீங்க வந்த தீவட்டியோட வந்திருக்க, இங்க வந்து தீ குளிக்க போறியா? அது வந்து ஒண்ணு இல்லைங்க, நான் வந்து நெல்லு சரசு விக்க வாங்க அடியை சொல்லுங்களேண்டி. என்னது அடியவா? இல்ல மாமா, இவரு நெல்லு மூட்டைய விக்க வந்தாரு, நான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணும் நெல்லு வாங்க தெரியாது, அப்படியே வாங்கினாலும் இந்த கோணி ஊசியால குத்தி பார்த்து தான் வாங்கணும். நான் இல்ல, உங்க மச்சினிச்சி தான். மச்சினிச்சி? இல்ல மாமா, 3 நாளா எனக்கு ஜலதோஷம், தொண்டையே மாதிரி ஆம்பளை குரல் மாதிரி வருது. ஏன் சரசு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம வீட்டுல தான் எக்கச்சக்கமான நெல்லு மூட்டை இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த நெல்லு மூட்டை? அதானே, இத பாரியா, மாமா வேண்டாம் சொல்லிட்டார்ல, மூட்டை தூக்கிட்டு போ. இத்த பெரிய மூட்டையை நான் எப்படிங்க தூக்கிட்டு போவேன்? வரும்போது எப்படி தூக்கிட்டு வந்த? நான் எங்க தூக்கிட்டு வந்தேன், அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கு. யோ ரொம்ப குழப்பாதையா, மூட்டை தூக்கிட்டு போனா. அடடட சண்டை போட்டுட்டு சீக்கிரம் தூக்குங்கய்யா. நான் தான் உங்க பச்சை நிச்சி தான் ஆம்பளை குரல்ல பேசுது.
ஏயா நான் என்னமோ புரியாத மாதிரில நீ பேசிக்கிட்டு இருக்க, இது என்னமோ நெல்லு முட்டை இல்லாத மாதிரியும், நான் என்னமோ ஏமாந்த மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் என்ன அவ்வளவு வெளிச்சவாயினா? ஐயோ நெருப்ப கூட சொல்றாங்களே, ஐயோ. நீயா? ஐயோ பேய் பேய். கண்மணிகளா, ராணி முத்தம்மா நடந்துக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அத போய் என்கிட்ட ஏன் கேக்குற? உங்ககிட்ட கேட்கல, உங்ககிட்ட கேட்கிறேன். நல்லா இருக்கமா? வேணா முத்தம்மா கிட்ட போய் கேளு, அவகிட்ட பேச இவங்களுக்கு எங்கடி தைரியம் இருக்கு? அவமான சொல். அதே கோதடா. எங்களுக்கா தைரியம் இல்ல, எங்க ராமு வேணான்னுட்டான். அவ பாட்டுக்கு கல்லாட்டு இறுகிட்டு இருக்காளே, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல கூடாதா? எந்த பிரிவனாலும் தாங்கிக்கலாம், ஆனா காதல் பிரிவை தாங்கிக்கவே முடியாது. ஐயா பார்ட்டி யோசிக்குது. கன் பார்ட்டி. ஆழாக்க மாதிரி இருக்கா, என்ன சிட்டுக்கு தட்டி கூப்பிடுறா? ராமுக்கோசரம் ஒத்துக்கிறேன். என்ன சொல்லு? இந்த சின்ன வயசுல எவ்வளவு தெளிவா இருக்க. ராமுக்கு முத்தமா எப்படியோ 4 வருஷம் கழிச்சு நீ எனக்கு அப்படியே தங்கச்சின்னு சொன்னம்மா. கொன்னுடுவேன். முத்தமாவும் மேலு போல இருக்கு. முத்தமா நில்லு முத்தமா, நான் சொல்றத கேள. அந்த வில்லங்க வீரமுத்து இல்ல, நம்ம சரசுவை ஏதோ சொல்லிட்டானா, அதுக்கு அவ அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டு கோயில் மண்டபத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நான் வைத்தியரை கூப்பிட போறேன். காலை பார்த்தா அமுக்குடா. காலு இங்க கால் இருந்துச்சு. எங்க? இங்க இருக்குடா. இங்கயா? வாயா வில்லங்க, ஏதாவது புது செய்தி வந்திருக்கணுமே. இருக்க சொல்லிரு. நீங்க யாரு? உங்க பேரை சொன்னா செத்த நாய் கூட சிரிக்கும். சுடுகாட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருக்க போனா எந்திரிச்சு நிக்கும். ஏன் சரியா பத்த வைக்கலையா? ஐயா எரிச்சல கிளப்பாத. அப்பேற்பட்ட உங்களை அந்த மிலிட்டரியும் சைவமும் போலீஸ்ல காட்டி கொடுக்க போறாங்களாம். யாரு? அந்த நொண்டி பையன் அவன் தம்பியுமா? அவனே அந்த 2 பேரும் உயிரோட இருந்தா தானே போலீஸுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். அப்ளிகேஷன்? அவனுக்கு என்ன வேலைக்கா சேர போறானுங்க? பெட்டிஷன். யோ அதாயா மைனர் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கு போல இருக்கு. ரொம்ப வீக்கு தான். அத நீ சொல்றியா? நீ எங்க பாக்குறேன்னே தெரியல. டாய், அவனுங்க 2 பேரையும். அண்ணே என்னடா ஒரு புது ஐட்டம். டேய் சொல்றியே, அனுப்ப வேண்டியதாண்டா. அனுப்பிடுறேன். காலையில 7 மணி கோயில் பக்கத்துல ஈர தலையோட நீல புடவை கட்டிட்டு சிவப்பு கலர் பாடரா? ஆமா. பூ போட்ட ஜாக்கெட்டா? ஆமா. பின்கழுத்துல பெரிய மச்சமா? வச்சிருந்தது. என்னடா? அது என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. எவங்கிட்ட கதை விடுற? உன் பொண்டாட்டி செத்து தான் 9 வருஷம் ஆச்சே. இல்லண்ணே, இது என் 3வது செட்டப்பு. ஐயா ஐயா ஐயா, ஆளாளுக்கு என் குடும்பத்தை பங்கு போட்டு என்ன ரோட்ல அனாதையா விட்டுடாதீங்க. தர்ம பிரபு, என்ன காப்பாத்துங்க பிரபு. கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். நிலைமைய நினைச்சா எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. அவனுக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு எப்படா கல்யாணம் ஆகுது? உனக்கு கல்யாணமா? யாரு அந்த ஊர்ல உனக்கு பொண்ணு கொடுப்பான்? நான் ஏன்டா பொண்ணுக்காக வெளியூர் போகணும்? எனக்கு தான் சரசு இருக்காளே. சரசு சரசு. She's for me. நீ 1008 ஹிந்தியில பேசினாலும் அவளுக்கு தமிழ் தான் தெரியும். அதனால அவ ஏன் ஆளு. நம்ம ஆளுடா. ஏன் ஆளுன்னு சொல்லுடா. ஓகே, ஏன் ஆளு. அட ஏன் ஆளு, ஏன் ஆளு. எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க? காதல் பிரச்சனை, லவ். வழக்கு என்ன? எல்லாம் அப்பன் கதை தான். 2 பூனை ஒரு அப்பத்துக்கு சண்டை போடுதுங்க. அப்ப இங்க இருக்கு, பூனை இங்க இருக்கு. அப்ப அங்க இருக்கு, பூனை இங்க இருக்கு. ஏன்டா அப்பவும் பொண்ணுன்னு சுத்தி வளைச்சிட்டு நேரடியா சொல்லிடுவோம். அண்ணே, நாங்க 2 பேரும் ஒரு பொண்ணை லவ் பண்றோம். அந்த பொண்ணு எங்க 2 பேரை யார காதலிக்கணும்னு சொல்லுங்க. இவ்வளவுதானா? வாரத்துக்கு எத்தனை நாள்? மொத்தம் 10 நாளுங்க. இப்ப மாத்திட்டாங்க, 7 நாள். ஆமா, அந்த பொண்ணு யாரு? விலாசம் என்ன? டோர் நம்பர் 34 64 74. என்ன யா போன் நம்பர் மாதிரி சொல்ற? அப்பர் சாமி கோயில் தெரு. பேரு சரசு. அது என் குழந்தையா? கடா போயிட்டு மாதிரி மறந்துட்டாரு. ஆண்டி, என் வீட்டு சோத்தை தின்னுபிட்டு எனக்கே துரோகம் பண்றியா? உன்ன இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க மாமா? யாரடி மாமே? அந்த முண்ட கண்ணனையும் சுருட்ட தலையனையும் காதலிச்சு விட்டு நான் உனக்கு மாமனா? ஒரு பொண்ணுக்கு 2 புருஷங்கிறத இப்ப தாண்டி கேள்விப்படுறேன். மாமா, வார்த்தை அளந்து பேசுங்க, அப்புறம் அள்ள முடியாது. ஏதோ மாமா வாச்சேன்னு மரியாதை கொடுத்தேன். இனிமே ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஆமா. அம்மா, தாயி பகவதி, நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணுமா?
என்னையே நம்பிக்கிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு சோதனையா? எனக்கு ஏமா இந்த தண்டனை? என்னம்மா நடந்துச்சு? ஐயா, விடிஞ்சா என் பொண்ணுக்கு கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 5000 கேட்கல, 10,000 கேட்கல, ஒரு 3 பவுன் செயின் மட்டும் தான் கேட்டாங்க. நானும் அங்க இங்க கடன் வாங்கி டவுனுக்கு போய் செயின் செஞ்சு வாங்கிட்டு வரும்போது அந்த செயின் காணாம போயிடுச்சியா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஐயோ, 3 பவுன் செயின் இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடுமே. இந்தாம்மா. ராசம்மா, இந்த நகையை கொண்டு நாளை கல்யாணத்தை முடி, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். செயினை வாங்கிக்க ராசம்மா. எந்த தப்பும் வராம ஆத்தா பாத்துக்குவா. ஆத்தா பாத்துக்குவாளா? அதுக்கு முன்னாலதான் நான் பாத்துட்டேனே. அச்சச்சோ, தில்லங்க பாத்துட்டானே. அம்மன் நகை அபேஸ் பண்றீங்களா? நவங்க தர்மகர்த்தா வீட்டுக்கு கோயில பூட்டிட்டு நீங்க வையா, இல்லைன்னா அம்மனே கடத்திடுவீங்க. சீக்கிரம் வாயா. செய்யறதையும் செய்துட்டு சோகத்தை புளியுறீங்களோ? வாயா. கோவில் நகையை கொள்ளையடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா? ஒப்பாரியா வைக்கிற நகையை ஐயா கிட்ட கொடு, நீங்க வாங்கிக்கோங்க. அங்க வை. மூக்க பாரு, பீரங்கி மாதிரி. கோயில் நகை காணாம போனா பூசாரியை மட்டும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. தர்மகர்த்தா, இவர் 3வது சம்சாரம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருவாங்க. ஏற்கனவே உள்ள 2 சம்சாரம் இவர் நகையை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க குடும்ப குழப்பமானதுக்கே காரணம் நகை தான். வாய முடியா, கோவில் ஆயிக்கு வாயா. நல்ல வேளை ஆத்தா மகமாயி என்ன காப்பாத்திட்டா, இல்லைன்னா ஊரு என்னைய சேர்த்துல குத்தவாளி ஆக்கி இருக்கும். வீரமுத்து, இவங்க இங்கே இருக்கட்டும். உடனே தண்டூரா போட்டு ஊரை கூட்டு. ஊரை கூட்டுறதுக்கு ரொம்ப தொடர்பு வேணுங்களே. பஞ்சாயத்து கூட்டியா? ஓ, அத சொல்றீங்களா? மகர்த்தாயா, ஆத்தா மகமாய் சத்தியமா சொல்றேன், நடந்தது என்னன்னா. என்னத்த நன்னா நொன்னா? நான் தான் நேரடியா பார்த்தவனாச்சே. நீங்க பொடி போடுறதுல இருங்க, பஞ்சாயத்து கிழிஞ்சிரும். மூக்கு அந்தர போதுங்க. என்ன ராசமாக்கா, பூசாரி ஐயா கிட்ட நகையை கொடுத்து விட்டேனே, வாங்கிட்டீங்களா? பூசாரி கிட்ட நீ நகையை கொடுத்தியா? ராசம்மா, அது பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின நகை காணாம போயிடுச்சா. நாளைக்கு கல்யாணத்துக்கு நகை வேணும்னு சொல்லிச்சு. அதனால என் நகையை எடுத்து பூசாரி ஐயா கிட்ட கொடுக்க சொன்னேன். நகைய இவ கொடுத்தாளா? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன அது புது கதையா இருக்குது? இது கோயில் நகை இல்லையே. ஏன் நகைங்க? ஓ நகையா? இதுல ஏதோ கசமுசா நடந்திருக்கு. கோயில்ல போய் பாப்போம். ஆமா, கோயில்ல போய் பாப்போம். இதத்தான் நானும் சொன்னேன். போங்க, நீங்க எல்லாம் தர்மகர்த்தா. வில்லங்க புத்தி எங்கச்சே காட்டிச்சேயா? அம்மன் நகையெல்லாம் அப்படியே இருக்குதேயா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உன்னை நம்பி வந்த மாதிரி இல்லைங்க. இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. என் 2 கண்ணாலையும் பார்த்தனே. உன் கண்ணை பிடிங்க உண்டியில போடியா. என்ன கண்ணாஸ்பத்திரியா? உன்னை மாட்டாஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கிறேன் பாரு. என்னங்க? அட போயா. அட போயா நீ. ஆசாரி எச்சி பூசாரி இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். வயிற பாரு, கோயில் பிரசாதம் தன்னே படுத்திருக்கு. 3 மாசமா? இந்த ஆத்தாதான் ஊர் ரூபத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தினா. முத்தம்மா, நீ நல்லா இருக்கணும். என்ன காரியம் செஞ்சிட்டப்பா? ஒரு நல்ல காரியத்தை செஞ்ச ஃபாதர். காட்டுல இருக்க வேண்டிய மிருகம் நாட்டுல இருக்க கூடாது, சுடுகாட்டுல தான் இருக்கணும். அதையெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு சட்டம் இருக்குப்பா. சட்டம் செய்ய தவறான காரியத்தை தான் ஃபாதர் நான் செஞ்சேன். அந்த நேர்ல பார்த்த சாட்சி நான் இருக்கேன். நான் வேட்டையாட வந்தது நிறைய.
அத பசு பாத்திர பத்தி எனக்கு கவலை இந்த பசு வாய் உள்ளது சட்டத்துக்கிட்ட சொல்லிடும். நான் உயிருக்கு பயந்தவல்ல ஃபாதர். சட்டத்துக்கிட்ட தப்பி ஓடுறவனும் இல்ல. எனக்கு தேவை கொஞ்சம் அவகாசம். அவகாசம் எதுக்கு? இன்னொரு கணக்கு தீக்கணும். அவகாசம் கொடுக்க நான் மறுத்தா நானே எடுத்துக்குவேன். மரியாதையா நீ என் கூட வர்ற, போலீஸ்ல சரணடைகிறேன். ஐயோ மன்னிக்கணும் ஃபாதர். ஒரு கொலை செஞ்சாலும் 9 கொலை செஞ்சாலும் ஒரே ஒரு தூக்குறேன். அதுக்காக இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் ஃபாதர். அதுக்கப்புறம் இந்த 25 தானா வந்து போலீஸ்ல சரணடைஞ்சிடும். அது வரைக்கும் இந்த 55 பேசாம இருக்கணும். அதுக்கு 55 சம்மதிக்கலன்னா அதுக்காக நான் வருத்தப்பட முடியும் ஃபாதர். குட். ஏன் சொல்றேன்னா இந்த 25ஆல 55 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். ஆனா இந்த 55ஆல 25 கிலோமீட்டர் வேகத்துல கூட ஓட முடியாது. மிஸ்டர் 25, இந்த 55 நினைச்சதுன்னா இப்பவே இந்த 25 அடிச்சு நொறுக்கி தோல்ல தூக்கிட்டு போய் சட்டத்தின் கையில ஒப்படைக்க முடியும். ஆனா நான் போட்டிருக்க உடைக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. உண்மையிலே நீ தைரியசாலியா இருந்தா, உண்மையிலே நீ ஆம்பளையா இருந்தா, நான் போலீஸ கூட்டிட்டு வர்ற வரைக்கும் இங்கே இருக்கணும். இருந்துட்டா போதும் ஃபாதர். குட் மார்னிங் ஃபாதர். வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன சமாச்சாரம்? கீழே ஒரு கொலை நடந்திருக்கு. அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டதா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. நிறுத்துப்பா, இந்த சட்டத்துல ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஆனா அறையாதாரங்க நானே சொல்றேன். இந்த சட்டத்தை தவிர வேற எந்த சட்டத்தையும் அவரால கேட்டிருக்கவே முடியாது. ஏன்? நான் தான் 1 மணி நேரமா லிப்பேர் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நீ மெக்கானிக்கா? எப்படி சார் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? மெக்கானிக் சார். இதை வாசிக்க தெரியுமா உனக்கு? எந்தங்க இப்படி கேட்டீங்க? ஊர்ல மழை பெய்யலன்னா கவர்மெண்ட்ல நம்மளை கூப்பிட்டு தான் வாசிக்க சொல்லுவாங்க. எங்க வாசி பார்க்கலாம். அது எப்படிங்க முடியும்? எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி. ஒரு குருட்டு பண்ண கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட வாழ்க்கையை பாழாக்க என் மனசு இடம் தரல. எங்களை மன்னிச்சிடுங்க. God bless you both. பரமபிதாவே, என் மனசுல இருக்கிறத நான் யார்கிட்ட சொல்வேன்? பாண்டியனை நான் மனசார காதலிச்சேன். என்ன கண்ணுக்கு கண்ணா வளர்த்த எங்க அப்பா கிட்ட அத மறுத்த. அதனாலதான் என் கண்ணே போயிடுச்சு. மேரி, அப்பா, இதெல்லாம் என்கிட்ட அம்மா முன்னாலே சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. கல்யாணத்தை பத்தி பாண்டி என்கிட்ட பேசினப்போ நான் மறுத்துட்டேன். இப்ப நானே போய் கேட்டேன், அந்த புள்ளை என்ன சொல்லும்? எப்ப கேட்டாலும் சம்மதம் தான் ஃபாதர். பாண்டியன் என் பாணியில சொல்லணும்னா ஹெட்லைட் எல்லாமே வண்டி ஓட்டி பழக்கப்பட்டவனா. வண்டியில லைட் இல்லைன்னா என்ன? எனக்கு கண்ணு இருக்கு, அது போதாது. என்ன ஃபாதர் பதில் சொல்லையே? ஒரு நிமிஷம் வர்றியா? பாண்டியன், இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன ஃபாதர்? மேரி உண்மையிலேயே என்னுடைய சொந்த மக இல்ல. நினைச்சேன். எனக்கும் இதே சந்தேகம் தான். ஒரு கத்தோலிக்க ஃபாதருக்கு குழந்தை எப்படி இருக்க முடியும்?
அது சரி, மரியாதையா பார்த்து பயந்து ஒளியறதெல்லாம் சரி. ஒரு வயசு பொண்ணு இன்னொருத்தர் பங்களாவை எட்டி எட்டி பாக்குறது நல்லதா? கேட்க நல்லதானே நான் பார்த்தேன். குறும்பு. ஏய் சின்ற பின்னிடலாம் பின்னி. ஏதோ ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சியை சீண்ட கூடாதா? தப்பா? அப்ப சரி. அதாவது உள்ள யாரு இருக்கிறது தெரியுமா? சாமி. அந்த சாமி என்ன சொன்னாரு? வெளியே ஒரு பொண்ணு நிக்குது, கைய புடிச்சு இழுத்துட்டு வான்னாரு. கைய புடிச்சு இழுத்துருவேன். வெளியே 4 பேர் பார்த்தாக்கா தப்பா ஆயிடுமேனு தான் யோசிக்கிறேன். அதுக்கு போ என்ன? நீயே கைய நீட்டுறது பெட்டரு. நீட் யுவர் ஹேண்ட். ஃபாலோ மீ. டா. பயப்படாதம்மா. பேர் என்ன? வள்ளிங்க. வள்ளி. 2 நாளா நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னையே ஏன் சுத்திட்டு இருக்க? எனக்கு வேற வேலை இல்லையா என்ன? 2 செட்டு சோள தோசை இல்ல அது. பாவம், எய்தவன் எங்கேயோ இருக்கான். உன்னை பார்த்துட்டு வர சொல்லியிருக்கான். என்ன சாமி சொல்றீங்க? இல்ல, நான் என்ன செய்யறேன், யாரு கூட என்ன பேசுறேன்னு உங்களோட கருப்பா ஒருத்தர் இருப்பானே, அவன் தெரிஞ்சுட்டு வர சொல்லியிருக்கான். அப்படிதானே? கருப்பா? என்ன சாமி நீங்க செக்க செவேன்னு அழகா இருப்பாரு. அவ்வளோண்டு குள்ளமா அதவா. ஐயோ என்ன சாமி நீங்க பனை மரம் மாதிரி நெடு நெடுன்னு ஒசரமா இருப்பாரு. இப்பதான் இவன் வருது. அவன் பேரு கூட பச்சையோ இல்ல பிச்சையோ சொல்லு. இத பாருங்க சாமி, சங்கிலேன்னு அழகா பேர் இருக்கிறத போய் பச்சை கிச்சன்னு. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப அழகான பேர். இப்பதான் புரியுது. ஐயோ இப்போ என்ன செய்ய போற? இங்கே உட்கார்ந்து என்ன பாக்க போறியா இல்ல போறியா? நான் ஏன் சோழதாசு கிட்ட போறேன்? நேரா அங்கேதான் போ. என்ன சொல்ற வள்ளி? ஆமையா, அந்த சாமியாருக்கு விஷயம் தெரிஞ்சு போய் என்ன கையங்களமா புடிச்சிட்டாரு. நான் இருக்க அடுத்து சொல்லிட்டியாக்கோ? சரியான சோழ தோசையா நீ? அவ்வளவு சுலபமா காட்டி கொடுத்துருவேனா? பள்ளி புத்திசாலியாச்சே. நீ இருக்கிற இடத்த நான் சொல்லவே இல்ல. சங்கரி, நீ சொல்லல நான் என்ன? யார தொடர்ந்து போனா யார பிடிக்க முடியுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இங்க ஏன் வந்தீங்க ஃபாதர்? நீ ஒரு அப்பாவி மனுஷன் விதியோட விளையாண்டுகிட்டு இருக்க, அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகதான் இங்க வந்தேன். நானா? ஆமா. நிறைய கொண்டதா ஒரு பூனையை புடிச்சுக்கிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஆனா நிறைய கொண்டது பூனை இல்ல, புலி. அத நேரில் பார்த்தவனா இன்னைக்கு ஊமையா இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால புலிய புடிச்சு கூண்டுல அடைக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்ல, உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போறான்னு வந்தேன். எப்படி ஒரு குற்றவாளி வெளியே இருக்க கூடாதோ அதே மாதிரி ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. கரெக்ட். ஆனா இது காட்டு புலி இல்ல, சர்க்கஸ் புலி. தன்னோட கடமைகளை எல்லாம் முடிச்சிட்டு தானா கொண்டு கொள்ள வந்து. கடமை எப்ப முடியும்? கஜபதி அடையாளம் சொன்ன ஒரு மரப்பொந்த இந்த காட்டுக்குள்ள என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்? அதை கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். இந்த காட்டுக்குள்ள எனக்கு தெரியாத இடமே கிடையாது. என்ன அடையாளம் சொன்னா? ஆட்டுப்பாறை காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மரப்பொந்து. அதை நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா கோர்ட்டு தன்னோட முடிவு சொல்றதுக்கு முன்னால எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைச்சிடும். ஏன் கூட வா.